ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? வேண்டாங்க, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை நான் சாய்ஸில் ப்ரையாரிட்டி பேஸ்ட் 1, 2, 3, 4 எந்த டிபார்ட்மெண்ட் நான் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கணும் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த டவுட்டுக்கான பதில் நான் இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதுக்கு மேலே என்கிட்ட பேசணும் அப்படின்னா 1-to-1 பேசலாம். 9500680004 நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கீழே இந்த வீடியோ நம்பர் போடுறோம், அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் எப்போவுமே எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணுமே தவிர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட திணிக்க மாட்டேன். உங்கள் விருப்பம் என்னவோ அதில் ஒரு பெஸ்ட் ஐடியாவை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். சார் எனக்கு ஐடியாவே இல்லை, கரெக்டான ஐடியா, நீங்கள் என்னதான் கடலில் தத்தளிச்சுட்டு இருந்தாலும் ஓட மாதிரி உங்களை இருந்து சூப்பராக கொண்டு போய் கரை சேர்க்கறது தான் நம்ம சேனலுடைய வேலை. இதை தொடர்ந்து நம்ம 9 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷமும் அதை நம்ம கண்டிப்பாக நேர்த்தியாக பண்ணுவோம். நம்மக்கிட்ட யார் ஒருத்தவங்க ஐடியா கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது உறுதிங்க. இது வரைக்கும் இது மிஸ் ஆனதே இல்லை, இனிமேலும் இது மிஸ் ஆகாது. ஏன்னா உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது, கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது, நேச்சர் ஆசீர்வதிக்குது, எங்கள் அம்மா அப்பா ஆசீர்வதிக்கிறாங்க, என் டீச்சர்ஸ் ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய ஒரு பிளெஸிங்ஸோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? சாய்ஸ் லிஸ்டிங் TNEA 2026 அப்படிங்கிற பாயிண்டில் எடுத்தோம்னா உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா, சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ, படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. வேறு யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அதான் இங்கே போட்டிருக்கேன், யுவர் வில்லிங் இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்கள் வில்லிங் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற பாயிண்டில் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி நான் சொல்கிறது தான், சார் எனக்கு ஐடியாவே இல்லை, எனக்கு யாராவது சொன்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்டில் எடுத்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஐடியாஸை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா யார்கிட்ட கேட்கலாம்? ஒரு வேளை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. ஓரளவுக்கு பேரண்ட்ஸ்க்குமே ஐடியா இல்லை அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. உங்கள் டீச்சர்ஸ்டையுமே ஐடியா இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே வேலைக்கு போய் லைஃப்பில் ஜெயிச்ச இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இது கூட சில நேரத்தில் மிஸ் ஆயிரும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இன்ஸ்டா பார்த்து தான் ஐடியா கொடுத்துட்ருக்குறாங்க, நிறைய டீச்சர்ஸும் இன்ஸ்டா பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சில இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிறது என்னன்னு தெரியும் தவிர வெளியில் காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறதில்ல. பட் ஸ்டில் இவங்க 3 பேருடைய ஒரு வாய்ப்பு இருந்தால் அது உங்களுக்கு நல்ல ஒரு இம்போர்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறது, இந்த சொந்தக்காரன்ட்ட கேட்குறது, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்து முடிவெடுக்கிறது, யூடியூப்பை பார்த்து மட்டுமே முடிவெடுக்கிறது கரெக்டான முடிவாக இருக்காது. அடுத்தது எக்ஸ்பர்ட்ஸ். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் எந்த எக்ஸ்பர்ட்ஸை கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு வழிகாட்டுறவர் பர்ஃபெக்டாக காமிப்பாரா, எந்த விதமான பயாசிங் இல்லாமல் பண்ணுவாரா, அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது பணம் வேலை செஞ்சிட்ருக்குதா, நேர்த்தியாக இருக்குதா, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட ஒரு ஐடியா நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு இங்கே முடிவெடுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிவு கொடுக்கணும். இதை தாண்டி ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி என்ன சார் ட்ரெண்டு, ஃப்யூச்சரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெண்டுங்கிறத தாண்டி ஸோ இந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த சாய்ஸ் லிஸ்ட், அதாவது டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் கோர்சஸ் இந்த நியர்லி ஃபியூச்சர், அதாவது இப்போ 2026 செலக்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சாய்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா, கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு அதிகபட்ச வெயிட்டேஜை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக ஸ்கில்ஸ்க்கான இன்ஜினியர்ஸை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் கோர் மிகப்பெரிய ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ கோர் இன்ஜினியரிங். ரெண்டாவது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் இன்ஜினியரிங். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால், கம்ப்யூட்டர் மேலே விருப்பம் இருந்தால், கம்ப்யூட்டர் தான் எனக்கு நல்லா வரும்னு தெரிஞ்சுதுன்னா தாராளமாக அதை எடுங்க. மூணாவது ஸ்பெஷல் கோர்சஸ் இன் இன்ஜினியரிங். சில கோர்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மைனிங் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சில இன்ஜினியரிங்ஸ் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சில இன்ஜினியரிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஜினியரிங்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சரை நோக்கி பயணிக்க போகுது. அந்த மாதிரியும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் கோர்சஸ் போகும்போது அது எல்லா கல்லூரியும் ஒத்து போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்கள் கேள்வி கேட்டு, சில கல்லூரிகள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே நீங்கள் இந்த ஸ்பெஷல் கோர்சஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ 3 விதமாக உங்கள் சாய்ஸை வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் பாயிண்டில் போடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கோர் அப்படின்னா, கோரில் எப்படி சார் போடணும்? கோரில் ஃபஸ்ட்டு கோர் இன்ஜினியரிங் தான் போடணும். கோரில் இசிஇ,
ஏன்னா ஃப்யூச்சர் ட்ரெண்ட் வந்து இந்த இசியில் மிகப்பெரிய ஒரு ஒரு பூம் இருக்குது, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ தாராளமாக இசிஇ படிக்கலாமா சார்னா படிக்கலாம். நம்பர் 2, இசிஇ முடித்த உடனே ட்ரிபிள் தான் வைக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, இசிஇ விஎல்எஸ்ஐ வைக்கலாம், இசிஇ கம்யூனிகேஷன் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த இசிஇ கம்யூனிகேஷன், இசிஇ விஎல்எஸ்ஐ இந்த மாதிரி எந்த ஸ்பெஷலைசேஷனாக போகிறது எல்லாமே ஒரு போங்காட்டம் தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் டைரெக்டாக எடுக்கலாமான்னா இசியில் விருப்பம் இருக்குங்கிறதுக்காக ஒரு காம்பன்சேஷனாக வச்சுக்கலாமே தவிர, இசிக்கு அடுத்தது ட்ரிபிள் தான் த பெஸ்ட் கோர் டிபார்ட்மெண்ட். இன்னும் சொல்லப்போனால் ட்ரிபிள்இக்கு அப்புறம் தான் இசிஇ வைக்கணும். பட் இப்போ இசிஇ ட்ரெண்டில் இருக்கணும், நம்ம அதை பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு கோர்ஸு. அப்ராடில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய கோர்ஸு, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு கோர்ஸு. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அகைன் இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆகட்டும், இன்றைக்கி ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்துருச்சு, ஆட்டோமேஷன் நிறையா வந்துருச்சு. இந்த எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நோக்கி போக போகுது. ஸோ இது அடுத்த ஒரு பெஸ்ட் கோர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இசிஇ விஎல்எஸ்ஐ, இசிஇ சிஎஸ். இதில் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னா தேவைப்பட்ட அதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை மேலே ஷிஃப்ட் பண்ணுறது கரெக்டானதானா? கண்டிப்பாக தவறான ஒரு முடிவாக இருக்கும். எனி ஸ்பெஷலைசேஷன் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் தேவை இல்லாதது. அப்போ பிளைன் அப்படிங்கிற பாயிண்ட்டை போடு. அடுத்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடலாம், அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் போடலாம், அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங் போடலாம், அடுத்தது பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் போடலாம், அடுத்தது எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் போடலாம், அடுத்தது டெக்ஸ்டைல் விருப்பம் இருந்தால் கூட டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி பிளைன் கோரை எடுத்து படிக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட். ரீசன் வெரி சிம்பிள். நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், வீடு கட்டணும்னு நினைக்கிற எல்லாருமே பில்லரை ஸ்ட்ராங்காக போடணும் தான் நினைப்போமே தவிர பெயிண்ட் எப்படி அடிக்கணுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நான் சொன்ன இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பில்லர் மாதிரி. நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பில்லர் போடுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிறது தான் இது மூலமா நான் உங்களுக்கு உங்கள் சஜஷனாக சப்மிட் பண்ணுறேன். இதை தாண்டி நான் ரெண்டாவது சொன்ன கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப ஆசை இருந்ததுன்னா சிஎஸ்சிக்கு மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பியூர் சிஎஸ்சியாக இருந்தால் தாராளமாக படிக்கலாம். அதை தாண்டி இந்த கம்ப்யூட்டர்லேயே ஊர்ன மாதிரி சில பேர் பேசுவாங்க. இந்த ஏஐடிஎஸ் சார், ஏஎம்எல் சார், சைபர் செக்யூரிட்டி சார், ஐஓடி சார், பிளாக் செயின் டெக்னாலஜி சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி ரொம்ப விருப்பம் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் இப்போது ஏஐஎம்எல் அப்படிங்கிறத வேணால் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எடுத்துக்கலாம். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் ஃப்யூச்சரில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சார் ஐடி படிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது கேண்டிடேட்டாக இருந்தால் ஐடியை ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் அதை பெரும்பாலும் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா இந்த டெக்னாலஜி ஈவன் ஏஐடிஎஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. டெஃபினட்டாக இன்னும் சில காலங்களில் இந்த ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். இது எல்லாருக்குமானதாக மாறிடும், மிகப்பெரிய போட்டி வரும். இது எல்லாருமே ஒரு ஸ்கில்டு கோர்சஸாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் கூட காம்படிட்டராக உட்காந்தே தீருவாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதை ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸாக எடுத்து படிக்கணுமா சார் அப்படிங்கிறது 100% இல்லை, 200% தேவையில்லாத ஒன்று. ஐஓடி அதே மாதிரி இந்த சிஎஸ்சி பார்த்து இந்த ப்ராக்கெட்டில் சிஎஸ்சி வித் ஏஎம்எல், சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்சி வித் ஏஐடிஎஸ்ன்னு போடுவாங்க. இதுவும் ஒரு போங்காட்டம். ஏன் சார் இப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்கறதுனால அதை எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எடுத்துருக்குறாங்க. பட் இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் பொதுவானதாக மாறும். இது இன்னமும் ஆன்லைன் மெத்தட் அதிகமாக நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். கற்றுப்பாங்க. ஒட்டுமொத்த இன்ஜினியர்ஸுமே இதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு போட்டியாக வருவாங்க. அப்படின்னா கோரில் ஸ்ட்ராங்காக இருந்து இது கூட ஏஐயை பிளெண்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கு தான் சிவப்பு கம்பள வரவேற்பு ஃப்யூச்சரில் காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு வேணும்னு விருப்பப்படுற குழந்தைங்க படிக்கலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் தாராளமாக படிக்கலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கோரை அடுத்த சாய்ஸாக வைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஆர்டரில் போயிட்டு இதில் எங்கே வேணும்னாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு ஆப்ஷனை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் வரும்போது என்னென்ன ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் மட்டும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுக்கலாம், ஜியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், மெட்டலர்ஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எடுக்கலாம், ரப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான எல்லா கோர்சஸையுமே
நீங்கள் தாராளமாக போட்டிங்கன்னா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் இருக்கக்கூடிய 3 கல்லூரிகள், பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி, ஜிசிஇ சேலம், அது போக சில ப்ரைவேட் கல்லூரிகள், இன்னும் 2 கல்லூரிகளில் சிறந்த பாடப்பிரிவுகள் இருக்குது. ஸோ இதை ஸ்பெஷலைஸ்டாக எடுத்து படிக்கும்போது ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மெத்தடில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிக பிரகாசமாக இருக்குது. பட் ஸ்கில் மேட்டர்ஸ் ரேதர் தென் டிகிரி. டிகிரி என்பது ஒரு பேப்பராக உங்களுக்கு இருக்குமே தவிர, ஒரு அங்கீகாரமாக இருக்குமே தவிர, உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்கில் அதுதான் உங்களுக்கு வேலையை கொடுக்க போகுது, சம்பளத்தை கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுமா, நான் எதை பற்றி பேசணும், கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய் பாய்.